Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சிம்பிளான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். நிறைய பேர் வந்து ஆயில் ஐட்டம்ஸ்ல ஸ்நாக் பண்ணும்போது எண்ணெயே யூஸ் பண்ணாம ஸ்நாக் ஏதாச்சும் போடுங்க சிஸ்டர்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீடியோ கேட்டிருந்தீங்க. அந்த வகையில தான் இன்னைக்கு ஒரு ஸ்நாக் வந்து நம்ம பார்க்க போறோம். ஈவினிங் சுட சுட நீங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது சாப்பிடவே அவ்வளோ ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அடிக்கடி செய்ய சொல்லி வந்து கேட்டுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பரான நீங்க ட்ரை பண்றதுக்கு ரொம்ப சீக்கிரமா செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்கும் கூட இது. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிற கப்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 மில்லி. இந்த கப்பில் 1.5 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தான் யூஸ் பண்ணுறேன். கொழுக்கட்டை மாவு, இடியாப்ப மாவுன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாவு வாங்கிட்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் அரைச்ச ஈர மாவு அப்படின்னா கடாயில் நல்லா ட்ரையாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேல் மாவு டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு தண்ணி சேர்த்து இப்போ நான் வந்து மாவை வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணியை காய வச்சுட்டு அந்த சுடு தண்ணியை சேர்த்து தான் நம்ம வந்து இப்போ மாவு வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நம்ம இந்த மாதிரி ஸ்பூனில் கலந்து கொடுத்துக்கலாம். தண்ணி சூடாக இருக்குன்றதுனால கை வச்சு மாவு பிசைய முடியாது. ஸ்பூனை வச்சு லைட்டாக அப்படி கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் லைட்டாக ஒரு நிமிஷம் சூடு ஆறுனதும் நான் வந்து கை வச்சு இப்போ மாவு வந்து நல்லா பிசைஞ்சிக்கிறேன். சுடு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு வந்து பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ நான் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு பூர்ணம் வந்து ரெடி பண்ணிக்க போகிறேன். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். நல்லா 1 கப் ஃபுல்லாக நல்லா டைட்டாக அழுத்தி எடுத்துக்கோங்க. 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு பொடியாக இடித்து எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தை வந்து சேர்த்துக்கலாம். ஸ்வீட் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். தேங்காயோட வெல்லம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வரணும், அது வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன். இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெல்லத்தை கரைச்சிட்டு அதில் தேங்காவை போட்டு நல்லா கெட்டியாக வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த பூர்ணத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா டக்குன்னு நீங்கள் ஈவினிங் குட்டீஸ்லாம் வீட்டுக்கு வரத்துக்குள்ளே, பெரியவங்களாக இருந்தால் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரத்துக்குள்ளே ஒரு 20லேருந்து 30 நிமிஷத்துக்குள்ளே இந்த ரெசிபியை செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நான் செய்கிற மாதிரி இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு செய்யுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. பூர்ணமும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. மாவும் நான் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி வச்சது நல்லா கரெக்டாக நமக்கு கையில் எடுத்து உருண்டை பண்ணுற பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கணும். ஆனால் உருண்டை பண்ணால் அந்த மாவு வந்து இலகி போகக்கூடாது. அதுதான் கரெக்டான பதம். வாழை இலையை இது போல் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க சின்ன சின்னதாக. மாவையும் ஒரு பெரிய லெமன் சைஸ்க்கு கையில் எடுத்து நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த வாழை இலையில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் அப்படி இல்லைனா நெய் வந்து சேர்த்துக்கோங்க, உங்களோட விருப்பம் தான். நான் வந்து இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேலே உருண்டை பண்ணி எடுத்து வச்சு அந்த மாவை வச்சு நல்லா வந்து தட்டி விட்டுக்க போகிறேன். கொஞ்சம் நல்லா மெல்லிஸாக இருக்கிற மாதிரி தட்டிக்கோங்க. இதுக்கு நடுவில் இது போல் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பூர்ணத்தை வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு வாழை இலையை இப்போ 2ஆக மடிச்சிட்டோம்னா போதும். ரொம்பவே சூப்பராக மாவு வந்து நல்லா செட் ஆகிடும். இந்த ஓரத்தில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கிட்டோம்னா உள்ளே இருக்கிற பூர்ணம் வந்து வெளியில் வராது. இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற வாழை இலையில் மாவு வந்து நல்லா தட்டிட்டு பூர்ணத்தை வச்சு ஸ்டஃப் பண்ணி இந்த மாதிரி மடித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். கூடவே இன்னொரு பக்கம் இட்லி பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி வச்சுட்டேன். தண்ணி நல்லா இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழை இலையை வந்து இந்த மாதிரி இட்லி தட்டில் வச்சுட்டு வேக வைக்கணும். எத்தனை ரெடி பண்ண முடியுமோ அத்தனை நீங்கள் வச்சுக்கலாம். ஒரே டைமில் நீங்கள் 10 கூட வாழை இலை இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். மேலே மூடி போட்டு மூடி வச்சுட்டு குறைஞ்சது ஒரு 12லேருந்து 15 நிமிஷத்துக்கு நம்ம வந்து வேக வைக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 15 நிமிஷத்துக்கு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துட்டேன். நல்லா சூப்பராக மாவு வந்து வெந்து வந்திருக்கு. மாவு வெந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கூட கொஞ்சமாக லைட்டாக தண்ணியில் கையை நனைச்சிட்டு தொட்டு பார்த்தீங்கன்னா மாவு ஒட்டாமல் வரணும். அப்படி வந்ததுன்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். நல்லா ஒட்டாமல் இருந்துச்சுன்னா மாவு நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ ரொம்பவே சூப்பராக ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி வந்து நல்லா ஹெல்த்தியாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நிறைய பேருக்கு கையில் மாவை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூர்ணை வச்சு ஸ்டஃப் பண்ணி செய்ய தெரில அப்படின்னா இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன பூர்ணம் பிடிச்சிருக்கோ அதை கூட நீங்கள் வந்து ரெடி பண்ணி உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு நீங்கள் செய்யலாம். நல்லா சுட சுட இது போல் ஹெல்த்தியாக ஒரு சூப்பரான ரெசிபியை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கும் ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தட், டக்குன்னு சீக்கிரமாக செஞ்சிடலாம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.